Hey guys, good morning. நான் உங்கள் நேபாளி பையன் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன் கைஸ். ஏன்னா நடுவில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அந்த பிஸி ஒர்க்கில் கொஞ்சம் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நேற்று நாங்கள் நேபாளிலேருந்து கிளம்பியாச்சு. நேபாளிலேருந்து கிளம்பி நாங்கள் இப்போது கோண்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். ஏன்னா நடுவில் கூட கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸு நாங்கள் வந்த வண்டி ரொம்ப பேக்காக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. பட் ஆனால் ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சு. அதில் ஒரு சில வீடியோ ஃப்ரெண்ட் எடுத்துருந்தேன். அந்த ஃப்ரெண்டு எடுத்த வீடியோவில் அதில் 1-2 எடுத்து போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் இருக்கோம் இங்கே கோண்டா ஜங்ஷனில். இந்த கோண்டா ஜங்ஷன் இப்போது டைம் என்ன ஆகுது, 7:20 ஆகுது. இவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்து ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தோம். ஏன்னா தூக்கமும் பத்தாததுக்கு நாங்கள் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 9 மணிக்கு ட்ரெயின் வருது. நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் சென்னை போகிறோம். சென்னை போயிட்டு அண்ட் வழக்கம் போல் எங்களோட ரொட்டீன் டேஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ 1 by 1 ட்ரெயின் அலர்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்போது எங்களோட ட்ரெயின் வரும்னு தெரியல. பட் ஆனால் ட்ரெயின் இப்போ வரைக்கும் டைமிங்கில் இருக்குது. பட் எவ்வளோ எக்ஸாக்ட் டைமிங்கில் வரும்னு தெரியல. பட் இந்த டைமில் மோஸ்ட்டாக 1/2 hour லேட்டாக தான் வரும். அது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இங்கே ஃபுல்லாக செம்ம குளிர் அண்ட் ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கு பாருங்க. தெரியுது பாருங்க, உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். இனிமேல் நான் கொஞ்சம் புது கண்டென்ட்டாக தான் எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. நான் கொஞ்சம் சொல்கிறது ரொம்ப லேகிங்காக வீடியோ போடுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் புதுசாக யோசித்து எப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கண்டென்ட்டும் கொஞ்சம் புது டைப் கண்டென்ட் அண்ட் ஃபன்னி கண்டென்ட்டாக எடுத்து போடலான்னு சொல்லி பிளானில் இருக்கும். அது வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே கோண்டா ஜங்ஷன்லேருந்து சென்னை போகிற ட்ராவல் டைம் எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்து போடுறேன். அண்ட் அதோட சின்ன கண்டென்ட் தான். நடுவில் எதுனா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எதுனா இருந்துச்சுன்னா நான் அதுவும் எடுத்து போட்டு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ண பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். என் சஜஷன் மோரோவர் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சஜஷன் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நியூ கண்டென்ட் எடுத்து போடுறதுக்கான டாப்பிக்காக இருக்கலாம். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களோட சஜஷன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகிற வழியில் என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லி பார்த்து போடுறேன். see you, bye. Hey guys, ஸோ இப்போ நாங்கள் ட்ரெயின் ஏறியாச்சு. கோண்டா ஜங்ஷன்லேருந்து இப்போ நாங்கள் சென்னை கிளம்பியாச்சு கூட. அண்ட் இப்போது சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அங்கே இங்கேன்ட்டு சொல்லி ரெடி பண்ணி உட்காந்துருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சீட்டு நடுவில் அங்கே இங்கேன்ட்டு இருக்குது, ஒரே இடத்துல இல்லாமல். எங்கள் ஃபேமிலியோட அண்ட் பசங்க இங்கே இருக்காங்க. இங்கே முத்து இருக்கான், இங்கே பாலா இருக்கான். இப்போதைக்கு வண்டி ஏறி இருக்கோம் கஷ்டப்பட்டு. ஏன்னா நாங்கள் பின்னாடி இருக்கோம்னு நினச்சோம் கோச்சஸ்லாம். ஆனால் இது இன்ஜின் பக்கத்தில் இருந்துச்சு. அங்கேருந்து மறுபடியும் ஓடி ஏற வேண்டியதாக போச்சு. அண்ட் மெயின் என்னென்னா 9 மணிக்கு கரெக்டாக 9 மணிக்கு தானே ட்ரெயின் வந்தது. டைம் 9:05 கரெக்டாக டைமுக்கு வந்துருச்சு ட்ரெயின். அண்ட் அநேகமாக நாங்கள் சென்னை கூட டைமுக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெயின் எல்லாம் பயங்கர க்ளீனாக இருக்குது இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் ஏறினப்போ கொஞ்சம் ரொம்ப கன்றாவியாக இருந்தது. கோச் பக்கத்தில் போகும்போதே பயங்கர ஸ்மெல்லாக கூட வரும். பட் இருந்தாலும் இன்றைக்கி காலையில் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அதனால் ஓகேன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் சென்னையிலேருந்து ஏறினோம். அந்த சென்னையில் ஏறின காரணம் எதுக்குன்னா, கேரளாவிலேருந்து கிளம்புன வண்டி அங்கேருந்து கிளம்புனனால அது ரொம்ப க்ளீனே இல்லை, ரொம்ப கன்றாவியாக இருந்தது. பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். இங்கே ஒரு 22 நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அந்த ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நடுவில் எங்கள் பசங்கள்லாம் வந்தாங்க. அந்த பசங்க இந்த 2 பேர் வந்தனால அந்த மிச்ச 12 நாள் இன்னும் பயங்கரமாக போச்சு. ஸோ நல்லாவே ஃபன் பண்ணோம். பசங்கள்லாம் நல்லா ஃபுல் வைப்பில் இருந்தாங்க. ரோல்பான்னு பண்ணியே ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் சென்னை, பேக் டு சென்னை.
குளூரெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் எப்படி செட் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் வார்மாக இருக்குது ட்ரெயினுக்குள்ளே. இப்போது ஏசி காற்று கூட அவ்வளோ இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா நார்மலாக தான் இருக்குது. குளிரும் அவ்வளோ இல்லை, ஏன்னா கோண்டா ஸ்டேஷனில் இருக்கும்போது குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. யாருக்கு புள்ள குத்தா பண்ணிட்டேன். ஆமாண்டா சரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபன்னில் பார்ப்போம். நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம், அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ, அது வரைக்கும் பார்ப்போம். லெட்ஸ் see you there. பார்க்கலாம். பாய் கைஸ். பாருங்கள் கைஸ், இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் மெயின் இப்போ எங்கள் கோண்டா கச்சேரிக்கு இப்போ கிளம்பியாச்சு, அதாவது தாண்டி கிளம்பியாச்சு. ஸோ பசங்க கொஞ்சம் டயர்டாகவே இருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கலைல்ல, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஃபோன் நோண்டிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கானுங்க பசங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, பட் இருந்தாலும் ஓகே, ஏன்னா நேபாள் குளிரை கம்பேர் பண்ணும்போது இங்கே எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சுல்ல. பாருங்கள் ட்ரெயின் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த டைமில் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது, பட் ஸ்டேஷன் போக போக எவ்வளோ க்ளீனாக இருக்கும்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்ப்போம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது பார்ப்போம். இப்போ விஜயவாடா வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜயவாடா வந்துடுவோம். அண்ட் வழியில் இருக்கோம், கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஃபுட்டு வாங்கி சாப்பிட்லான் இருக்கோம், ஏன்னா ட்ரெயினில் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு சாப்பாடு கூட. ஸோ வாங்க, ஸ்விக்கி ஆர்டர் வந்து வாங்கும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன், அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க ஸ்டேஷன் வர வரைக்கும். அண்ட் ஃபைனலி இப்போ விஜயவாடா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, கீழே இறங்கி இருக்கோங்க. ஜஸ்ட் இப்போ தான் இறங்கணும். பசங்க ஏதோ ஸ்விக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன்றாங்க. அண்ட் நடுவில் இருக்குன்ட்டு நினைக்கிறேன், பசங்க தேடுறாங்க ஸ்விக்கி எங்கேன்ட்டு. ஃபுட் ஆர்டர் பண்ணி வந்திருக்கானுங்க, பார்ப்போம். ஸ்விக்கி ஆர்டர் வாங்கியாச்சு, பையன் வாங்கிட்டான். என்னடா ஆர்டர் பண்ண? எவ்வளோ? அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்ச் டின்னர் இதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம், இதை தான் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, இன்னைக்கு மோஸ்ட்டாக நைட்டு ரீச் ஆகிடுவோம் 12 மணிக்கு. அதுக்கு இது போதும், இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். நெல்லூரில் என்னோடய சொந்தக்காரன் கொஞ்சம் கொண்டு வந்து தருவேன்றான் ஃபுட்டு டின்னருக்கு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவோம். அங்கே பார்க்கலாம். தண்ணி பிடிச்சாச்சா? எங்காய்ஸ், நாங்கள் இப்போ நடுவில் இறங்கி இருக்கோம் வாராங்கல்ங்கிற ஸ்டேஷனில். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லி கீழே இறங்கினது. அண்ட்
மகாராஷ்டிரா